நீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை நாம் தியானிக்க போகிற வேத வசனங்களுக்காக ஒரு விசை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமது வேத வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் தேவனுடைய அக்கினி பற்றி எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு கற்றுத்தார். பாதுகாத்துக்கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளும் ஆண்டவரே திறந்து அதை கேட்டு இருதயத்துக்கு நேராய் கொண்டு போய் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி அதை வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. ஒரு வசனத்தை முன்பாக வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் இன்றைய பிரசங்கத்தின் ஆதாரமாய் எடுத்து தியானிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? இந்த வசனத்தை வீட்டில் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அதை வாழ்க்கையில் நான் அனுபவமாக்கினான்னு தான் எனக்கு தெரியல. ஏங்க, இந்த தாழ்மை யாருக்கு முன்பாக இருக்கணுமா? ஏன் அப்படி வேதம் சொல்லுது தெரியுமா? நிறைய பேர் கர்த்தருக்கு முன்பாகவே ரொம்ப மேன்மை பாராட்டி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். என்னமோ இவங்களால தான் கர்த்தரே வாழ்கிற மாதிரி பேசுவாங்க. கர்த்தரே யார் தேவையில் இருக்கிறாரா? நாங்கள் செஞ்சாதான் கர்த்தருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க உலகத்தில், சபையில் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நம்மளும் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் சொல்லுங்க, தாழ்மைப்படுங்கள். அந்த தாழ்மைப்படுறதுன்ற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை வைக்கிற இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறோம்னா, தடையே நம்ம இன்னும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணலை? சொல்லுங்கள், என்ன பண்ணலை? தாழ்மைப்படலை. அதான் உண்மை. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆவியான எழுதி வச்சுக்கிறார். அவருக்கு முன்பாக. அவர்கிட்ட என்ன செய்யாதீங்க? பெருமை பாராட்டாதீங்க. அவருக்கு தெரியும் எல்லாம். ஆண்டவரே உமக்கு தெரியுமா? ஏன் தெரியாது அவருக்கு? நம்மளை பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. அதான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவர் இல்லையா அவர்? அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் முன்னாடி போகும்போது எப்படி போங்க? அதனால் தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அப்படின்றான். என்னது? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள கடவும் வாருங்கள். எப்படி இருக்கணுமா? அவர் சமூகத்துக்கு போனா அவர் முன்னாடி அப்படியே ஹம்பிள், ரொம்ப தாழ்மையாக அவர் முன்னாடி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இல்லை. ரொம்ப அவரே வருத்தப்படுவார் போல. அவரை போய் தாடிக்காரன் அப்படின்னு கூப்பிடுறது யாரை? ஏசு தாடி வச்சிருந்தார், இவர் நான் பார்த்தாராமா? இவர் பார்த்தாரான்ற ஒரு ஊழியக்கா சொல்ல, நான் சொன்ன என் செல்லம் செய்யும். அது நான் சொன்ன என் செல்லன்னா யாரை சொல்றாரு? இயேசுவை. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை என்னமோ இவங்க கட்டளை இட்ட உடனே அவர் செஞ்சிருவார். இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடலாம், ஆனால் இயேசு கட்டளை இட முடியாது. வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே நான் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு ஆகணும். சிலதான் இப்போ அப்படி இருக்காங்க. இப்போ கால பிரசங்கியாரெலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீ கெஞ்சி கூத்தாடணும்னு அவர் சொல்லலை. நீ தாழ்மையாக இரு, அவரே எல்லாம் செய்வார். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொன்ன ஆண்டவர் செஞ்சிருவார் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துட்டாரா உனக்கு மட்டும் தான் செய்வேன்னு? கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் அவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். தெரியாமல் இருக்கிறாங்க இயேசுவை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வித்தியாசம் என்னது? நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டீர்கள், அவங்க அறியலை, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கும் அவர் தான் கர்த்தர். நான் சந்தோஷமாக ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க, தூக்கமே வராது. அல்லையிலே சொல்லிகிட்டே இருங்க. ஆமேன் சொல்லுங்க நல்லா. நைட் நான் படுக்கும்போது 2 மணி
உங்களை பார்த்தா தான் விடிய விடிய கண்ணு முழிச்சிருந்த மாதிரி தெரியுது உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது. ம் திருப்ப சீக்கிரம் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் தான் தூங்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்குன்னு எழுந்திரிச்ச போது ஒரு புது பலன், புது கிருபை, புது உற்சாகம். இதே நம்ம சாதாரணமாக ரட்சிக்கப்பட என்ன பண்ணியிருப்போம்? இப்போ கூட நம்மளை யாரும் எழுப்ப முடியாது. இப்போ கூட எழுப்பினாலும் நான் தூங்கும் போது மணி என்ன தெரியுமா அப்படி சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்போம். இல்லைங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னாவே தாழ்மை ரொம்ப அவசியம். அதான் நீங்கள் தியானிக்க போகிறோம். என்ன புரியுதா? அவர் முன்பாக பெருமை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட சில மாதத்துக்கு முன்னாடி. அவர் ஆண்டவர்கிட்டே சொன்னாராம், என்னால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா, என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா, நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன்னு தெரியுமா. ஏன் அவருக்கு தெரியாமையா இருக்கிறாரு? சிலர் அப்படி தான் வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கு காரணம். அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அவர் செஞ்சதை கணக்கு பார்த்தாருன்னா நம்ம சுத்த பூஜ்யம் ஆகிடுவோம். நம்ம நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து. அவர் செஞ்சதுக்கும் நீங்கள் செஞ்ச கணக்கு போட்டு பாருங்கள், எங்கேயோ இருக்கும். அவருடைய கணக்கெல்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். உங்களது சும்மா எண்ணிக்கையில் தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த காணிக்கைகளும் தசம்பாகளும் பொருட்களும் சும்மா எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஆனால் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பாருங்கள், அளவிட முடியாதது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த கம்பேரிஷன் பண்ணி பாருங்க, இயேசு எப்படி உங்க நன்மை செய்திருக்கிறாருன்னு. அப்போ நீங்கள் வாய் திறந்தே சொல்ல மாட்டீங்க. என் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த சிலர்லாம், நாங்கள் எவ்வளோ செய்தோம் தெரியுமா பாஸ்டர். நான் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிறீங்க, மனுஷர் கிடையாது. அதெல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களை உற்சாகப்படுத்தலாம், அவ்வளோதானே தவிர அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே. பைபிளில் வந்து கொடுத்ததுலே ரொம்ப மேன்மையாக கொடுத்தவன் யார் தெரியுமா? தாவீது தான். 1,00,000 தாலந்து பொன் என்னங்க அப்படிலாம் அள்ளி கொடுத்தவன். அவனே என்ன சொல்கிறான்? தேவரீர் உமக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். நான் சொல்கிறேன் 1,00,000 தாலந்து பொன். இது மட்டும் தான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்கு. நீங்கள் 4ஆம் புஸ்தகத்தில், ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிங்க. அப்படி கொடுத்தவனே சொல்கிறான், தேவரீ நான் உமக்கு முன்பாக எம்மாத்திரம், நான் தாழ்மையாக இருக்கிறேன், எனக்கு தாழ்மை கற்றுத்தாரும். அல்லேலூயா. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக இயேசுவை நோக்கி வருகிறாள். வந்து இயேசுவின் இடத்துல வந்து, இயேசுவே என் மகள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22-28 வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. என் மகள் மரணத்துக்கு ஏதுவான கொடிய வேதனைப்படுகிறாள். அவளை என்ன செய்யணும்? நீர். அது எப்படிப்பட்டது? பிசாசினால் வந்து வரக்கூடிய ஒரு கொடிய வேதனை. அவன் வந்து இயேசுவை பின்தொடர்ந்து என்ன பண்ணுறாளாம்? தொடர்ந்து அவரை போயிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, கத்திக்கிட்டே இருக்கிறா. ஆனால் இயேசு என்ன பண்ணலை? ஒரு வசனத்தை வாசிங்களேன், 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நீங்களா தான் என்ன பண்ணுவீங்க? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? இந்த இயேசெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் எத்தனை முறை கூப்பிடுறேன். திரும்பி பார்த்தாரா? திரும்பி பார்த்தாரா? ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு ஒரு பிள்ளைய மடியில் வச்சுக்கிட்டு இயேசுவை நோக்கி ஓடி வந்து, என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை குணமாக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன அவளுக்கு ஒரு வார்த்தை கூட இயேசு என்ன பண்ணலை? சொல்லவே இல்லை. அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார், இவளும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறா. இயேசு போறாரு, பின்னாடி ஓடுறா. அப்பொழுது சீஷர்கள் வந்து, வாசிங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று. வசனம் தெளிவா இருக்குதா? இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து, அவ அப்படியே போயிடல. இந்த இயேசு என் சத்தத்தை கேட்கலங்க, என் பிள்ளையை சுகமாக்கலங்க. அவர் நல்லவர் கிடையாதுங்க. அவரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டேன், இங்கே குணமாக்கினார், அங்கே குணமாக்கினார் கேள்விப்பட்டேன். கடைசியில் என் பிள்ளையை குணமாக்கலைங்க. அவர் என் சத்தத்தை கூட கேட்கலங்க. அப்படியே முகமுகமாக கூப்பிட்றேங்க. அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. சின்னத்தில் இயேசு அப்படி தான் போவார். ஆனால் நீ விடக்கூடாது அவரை. நீங்கள் விடக்கூடாது. உங்களை விடமாட்டாண்டவரே. நான் உம்மிடத்தில்
பெற்றுக்கொள்ளும் வரை உம்மிடத்தில் என்ன செய்வேன்? தொடர்ந்து வருவேன். அதாங்க தாழ்மை. அதான் என்னது? தாழ்மை. அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. இப்போ சீஷருங்களே சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. பா ஆண்டவரே, அவ என்ன இப்போ நேரம் பின்னாடியே கத்திக்கிட்டு வரா, கொஞ்சம் பாருங்களேன். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அப்பா நான் அவ ஒரு கானானிய பெண், கானானிய ஸ்திரீ. இயேசு என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பினேன்னு மற்றபடி வேற அல்ல என்றார். இது கூட அவ காதில் விழுந்திருக்கும். இயேசு என்ன சொல்லிட்டாரு? நான் வந்ததே இஸ்ரவேல் வீட்டாருக்குப்பா அப்படின்றாரு. ஆனா 25 வசனம் பாருங்க. அவள் வந்து அதை கேட்டுட்டு கூட என்ன செய்யறா? நீங்களா இருந்தா சொல்லுங்க, என்ன செய்வீங்க நீங்கள்? நம்முடைய சுபாவம் எப்படி? ஒன்று சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஆண்டவரும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஓடுற ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு பாருங்க. அடாடாடாடாடா, வர்ற வேகத்தை விட ஓடுற ஓட்டம் பெரிய ஓட்டமாக இருக்குது உலகத்தில். இவ ஓடி இருந்தாள்னா இவ பிள்ளை இவளுக்கு இருந்திருக்காது. ஆனால் அவர் நோக்கம் என்ன? இயேசு காலில் விழுந்தாவது என் பிள்ளைய சுகம் பெற்றுருவேன். அவள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள்னா என்ன அர்த்தங்க? நின்னு பேசுறான் அர்த்தமா? குப்புற அப்படியே விழுந்துட்டா இயேசுவின் காலில். அப்போ கண்டுக்கல. அவரு கூப்பிட போயிட்டே இருக்கிறாரு. அவ என்ன பண்ணிட்டா? இல்லைங்க, அவரால் தாங்க முடியும், அவரை தவிர வேற யாராலும் முடியவே முடியாது. அதுக்காக நான் என்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, அவர் என்னை மதிக்கலாம் கூட பரவாயில்ல, என்னை ஒரு பொருட்டா எண்ணலாம் கூட பரவாயில்ல, அவர் என்னை நினைக்கலாம் கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வேண்டியது சுகம். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன வேணும்? சுகம். இப்போ விழுந்தவர் காலில் விழுந்தாச்சு இயேசுனுடைய பாதத்தில். அப்படியே மனம் இறங்கினாரா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 26 வசனம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகள்ன்றார். நீங்களா இருந்தா என்ன நாயின்னு சொல்லிட்டு, என்ன நாயா, என்ன நாயின்னு பேசிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சுகம் என் பிள்ளைக்கு தேவையா? நம்மளா இருந்தா ஐயோ நமக்கு வரும் பாருங்க அந்த கௌரவம் மட்டும். பணம் இருக்குதோ, காசு இருக்குதோ, வேலை இருக்குதோ, சோறு இருக்குதோ, ட்ரெஸ் இருக்குதோ, வாழ்க்கை இருக்குதோ, கௌரவம் மட்டும் குப்புற வடிச்சு வருது எங்க இருந்தோ. அது எங்க வரும்? ஸ்பிரிச்சுவல்ல தான் வரும், சபைக்குள்ள தான் வரும். என்னை பார்த்து இப்படி பேசலாமா அவர்? என்னன்னு தெரியல. இன்னைக்கு அவர் என்னத்தான் குறி வச்சு முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னமோ கொஞ்சம் முகத்தை இப்படி பார்த்துருப்பேன் ஒரு 2 நிமிஷம், அது குத்தமாயா? சொல்லுங்க. என்னன்னு தெரியலங்க. கொஞ்சம் வாரமாவே இந்த பாஸ்டரை கவனிக்கிறேன். என்னையே தான் ஏதோ கொஞ்சம் நோண்டுற மாதிரி சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இவருக்கு ஏதாவது கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும், பாடங்களும் கற்றுக் கொடுக்கணும். என்னங்க, ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஏன் கவலை போடணும்? என்ன சொல்கிறீங்க? நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்வோம், அவ்வளோதான். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? மெய்தான் ஆண்டவரே. அவ சொல்றா, அந்த பெண் சொல்றா மெய்தான். இருங்க, இல்ல இயேசு என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்றாரு. ஏங்க இது சாதாரணமான வார்த்தை இல்லைங்க இது. இப்போ இயேசு ஏன் சொல்றாரு தெரியுமா? 2 காரியத்தை அங்க பார்க்கிறாரு. அவள் தாழ்மையையும் அவள் விசுவாசத்தையும். அங்க தாழ்மை அனுபவமா இருக்குது, விசுவாசம் வெளியரங்கமா இருக்குது. சொல்லுங்க, தாழ்மை அனுபவமா இருக்குது அவளுக்கு. உங்க தாழ்மையா இருக்குதா? தாழ்மையா இருக்கிறீங்களா? எப்போ கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டீங்களோ, ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்க, நான் ஒன்றும் கிடையாது. அப்படி வர்றவங்களை தாங்க நிரப்புவார். வரும் பொழுதே காலெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு உள்ள அப்படியே நெஞ்செல்லாம் நிமித்துக்கிட்டு பெரிய இவருக்கு தலை கிரீடம் வைக்கிற மாதிரி உள்ள வர்றது. நிறைய சபையில் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்க. சரி, எங்கள் சபையில் அப்படி பண்ணியிருக்காங்க, நான் அதை கண்ணால் பார்த்த சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்கணும், இல்லைன்னா அவர் அப்புறம் அவ்வளோதான் ரணகலமாக்கிவார் சபையை. சபையை 2 ஆக்கணவங்களாம் உண்டு, ஏன் 4 ஆக்கணவங்களாம் உண்டு. இவன் சொல்றா, நல்லா கவனிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை வாசிங்க தின்னுமே. என்ன கிரேட் வேர்டு போறங்கப்பா. அதாங்க இயேசு பிரமிக்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? நான் நாய்க்குட்டியா கூட இருக்கிறேன், ஆனா எஜமானுடைய மேசையில வைக்கிற அப்பம்
சாப்பிடும்போது கீழே போலும் இல்லையா, அதையாவது எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாய்க்குட்டியை போலவும் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன்றான். எதுங்க குட்டி நாய் என்ன பண்ண தெரியுமா? வாழை கச்ச கச்ச கச்சன்னு ஆட்டிக்கிட்டு வந்து நம்ம காலடியில் படுத்து உருளும். குட்டி நாய்கள்லாம் அந்த சேட்டையை பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாயிரும். அட நான் குட்டின்னா க்யூட்டாக இருக்குல்ல. அது போலதாங்க ஒரு நாய்க்குட்டி வந்து உங்க கால் அப்படியே தழுவிக்கிட்டு அப்படியே உங்க கடி பாதத்துல உருண்டு உங்க மேல அப்படியே உங்க காலுக்களை சுத்தி வருது பாருங்க. அப்படி வரணும் இயேசுநாதர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. அதான் உண்மையான தாழ்மை. நான் ஏங்க அவரை பணிந்து கொள்ளணும், நான் ஏங்க அவர் முன்னாடி முழங்கால் படிடணும், நான் ஏங்க அவர் முன்னாடி விழணும் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எவ்வளவு உங்களால தாழ்த்த முடியுமோ அவ்வளவு, எவ்வளவுனா சரிப்பார். அதான் சொல் நாய்க்குட்டின் பேர் சொல்லிட்டேனே. அவளே சொல்றா, ஆம் மெய்தான் ஆண்டவரே. ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகளுக்கு மேசை மேல சாப்பாடு இல்லை. எங்க இல்லை? மேசை மேல சாப்பாடு இல்லை, ஆனா கீழே விழும் துணிக்கைகள் உண்டே. அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. உம்முடைய பாதத்தை பணிந்து கொண்டால், உம்மை நாங்கள் தழுவி கொண்டால், உம் சமூகத்தில் நாங்கள் தாழ்மையாய் வந்தால் எங்களை நிச்சயம் என்ன செய்வீர்? உயர்த்துவீர். அல்லேலூயா. இப்பதான் இயேசு சொல்றாரு, ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக உன் விசுவாசம் பெரிது. நீங்க 22ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவ போராடின போராட்டம், அவ இயேசுவை தொடர்ந்து வந்த அந்த காரியம், பணிந்து கொண்டது, ஆண்டவருக்கு பதில் சொல்றதெல்லாம் எப்படி இருந்தது? தாழ்மையா இருந்தது. அதனால தான் இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உங்களுக்கு விரும்புகிறபடி ஆகணுமா? எத்தனை பேர் விரும்புகிற மாதிரி கையை உயர்த்தி காட்டுங்க போகலாம். விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா தாழ்மையாக இருங்க. இயேசுவே உங்களை பார்த்து அது அது பிள்ளைகளின் அப்போன்னு சொன்னால் கூட சொல்லுங்க, நான் ஒரு நாய்க்குட்டியாக வரேன் ஆண்டவரே, கீழே விழும்ல அதை சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எனக்கு உட்கார தகுதி இல்லையா? எனக்கு நான் டைனிங் டேபிளில் சோறு போட மாட்டீங்களா? நான் அவ்வளோ தரம் தாழ்ந்தவனா? நான் கீழே உட்காந்தான் சாப்பிடணுமா? அப்படி நினைக்காதீங்க. சில நேரங்களில் மேசையில் இருக்கிற துணிக்கையை விட கீழே விழுகிற துணிக்கைக்கு ஆசீர்வாதம் உண்டு. நல்ல கரங்களை ஊத்து ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் முதல் அடையாளம் என்னது? தாழ்மை. விசுவாசம் இருக்கட்டும், தாழ்மை. எவ்வளவு தாழ்மையா ஆண்டவரே 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 நீங்க தான் என் வாழ்க்கையில, உங்களால தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர்கிட்ட போய் தாழ்ந்து தாழ்ந்து பணிந்து பணிந்து குனிந்து குனிந்து அவர் முன்பாக ஒவ்வொரு நாளும் நீ உட்காந்து உட்காந்து அமர்ந்து அமர்ந்து உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் லைஃப் அப்படி லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். உனக்கே தெரியாது. உன்னை தேடி உயர்வுகள் வரும், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், உன்னை தேடி மேன்மைகள் வரும், சுகம் வரும், பெலன் வரும், கிருபை வரும். அல்லேலூயா. அதாங்க அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் கண்ட ஒரு காட்சி. அல்லேலூயா. இயேசுன்னு சொல்றாரு பாருங்க. அதே மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். யார் கேட்கறது? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் யார் பெரியவனா இருக்கிறதே மேட்ரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபையில் யார்ப்பா பெரிய ஆளு? பாஸ்டர் குறிப்பிட்ட ஒரு ஆளைத்தான்பா எல்லாத்துக்கும் கூப்பிடுறாரு. என்னங்க, சிலரை மாத்திரம்தான் அவர் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறார். இப்போ சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு கதையை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்தை குறி வச்சு இப்படி கேட்கறது. அவங்க நோக்கமெல்லாம் பரலோகம் முக்கியம் இல்லை, இப்ப யார் இயேசுவுக்கு முக்கியமான ஆளு பாருங்களா. 12 பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல, 12 பேரை வச்சுக்கினே இத்தனை பாடு நம்ம ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஞானமாக ஒரு சின்ன சபையை அழகாக வச்சு நடத்திட்டார் பாருங்க. 12 பேரை அதிலே ஒருத்தன் பின்மாடத்தில் போயிட்டான். யார்? யூதாஸ் காரியோத். 11 பேர் தான் மிச்சம். அவங்ககிட்ட ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு அவர் பரவமலை போய், நான் வரேன்பா எல்லாம் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அந்த ஊழியம் 2000 தாண்டி இப்போ 2023
5ஆம் ஆண்டை பூர்த்தி செய்ய போகுது ஆண்டவர் ஆரம்பித்த ஊழியம். எல்லாம் ராமேன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு ஊழியத்தை யாராவது உலகத்தை செய்ய முடியுமா? அவர் ஆரம்பித்து வச்ச ஊழியம் 2025வது ஆண்டை நெருங்குது. இது இயேசு சீக்கிரம் சரி வரப்போகிறார். சரி, இப்போ இயேசு காட்டின ஒரு அருமையான உதாரணம் பாருங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து யாரை கூப்பிடுறாரு? அந்த 12 பேர்ல யாரோ ஒருத்தரை கூப்பிட்டுருக்கணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீசர்களாக இருந்தாங்க, அவங்கள யாருன்னா கூப்பிட்டுருக்கணும். யாரையும் கூப்பிடாம ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு தமிழத்தில் அழைத்து அதே அவர்கள் நடுவே ஒரு குழந்தைய நடுவ சாட்சியா நிறுத்துறார். தப்பா? இந்த குழந்தைய பாருங்க. பிள்ளை, குழந்தை இல்லை, பிள்ளை. குழந்தை வேறு, பிள்ளை வேறு. பிள்ளைனா கொஞ்சம் வளர்ந்தது. ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலை பத்தி சொல்றார். ரைட். அடுத்து 4ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. எப்படி சொல்லுங்க? எப்படி? சில நேரத்தில் பிள்ளைய போல இருங்க. கூப்பிட்டா உடனே ஓடி வரணும். ஆண்டவர் கூப்பிட்டா இதோ வந்துட்டு ஆண்டவரே நாங்க ஒரு பிள்ளைய கூப்பிட்டு பாருங்க, கொடுக்குன்னு ஓடி வரும். அந்த அங்கிள் என்னை கூப்பிட்டாரு, அந்த ஆன்ட்டி என்னை கூப்பிட்டாங்க, அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டாரு. அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, கல்லங்கப்படி இல்லை. அது கூப்பிட்டோன்னே ஓடி வரும். புரியுதுங்களா? இறுதி அப்படி இருக்கணும். பிள்ளை போல சும்மா ஊர்பட்ட குப்பையெல்லாம் தூக்கி உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்களை வந்தால் இவங்க மேலே பார்வை, அவங்க மேலே பார்வை, அவங்க அடித்த சென்ட்டு சரியில்லை, இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, இவங்க என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரியாக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளத்தில் கிடக்கிற குப்பைகள். என்னது? இதெல்லாம் உன்னை என்ன செய்யாது, ஒரு நாளும் பரலோகத்திலும் பெரியவனாக்காது, இங்கேயும் ஒன்று பெரியவனாக்காது. ஆனால் சின்ன பிள்ளை உள்ளத்தில் பாருங்க, அது யாரையும் அப்படி நினைக்கவே நினைக்காது. எது கொடுத்தாலும் வாங்கிக்கும் அன்பா. ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு வாங்கிக்கும். என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கும். ஒரு பிள்ளையினுடைய சுபாவம். அப்போ இயேசு இவங்களை உணர்த்துறதுக்கு என்ன ஒரு அடையாளம் காட்டினார்? ஒரு பிள்ளையை நிறுத்தி இப்போ என்ன சொல்றாரு? ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. பிள்ளை உட்காருனா உட்காந்துரும், உட்காந்துக்கும் அமைதியாக அது பாட்டுன்னு. அப்படி ஒரு அமைதியாக தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஒரு பாத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உட்காடுறீங்க அடிக்கடி? என்ன நான் ஒரு சின்ன பிள்ளை போல் ஆண்டவர்கிட்ட ஓடி அப்பா. இப்போ நம்ம பிள்ளைங்க வளர வளர பிள்ளை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஓடுறதும் ஒடியாடுறதும், அது பேசுகிறதும், அது சந்தோஷமாக இருக்கிறதும், அது நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தைகளும், நம்ம அது கொடுக்கறத வாங்கிக்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி ஒரு அனுபவம் எங்கேயுமே கிடையாது. அதுபோல் ஆண்டவர் முன்னாடி இருக்கணுன்றார். ஒரு பிள்ளைய கூப்பிட்டா ஓடி வருது பாருங்க, அப்படி ஓடி வந்துடணும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். சும்மா ஆண்டவரே எனக்கெல்லாம் ஒரு நேர காலம் இருக்குது, நான் ரொம்ப பிஸி மேன். அது நிறைய பேர் இப்போ எது கேட்டாலும் நான் யோசிக்கிறேன் பாஸ்டர், சொல்கிறேன் பாஸ்டர், ஏன்னா என்னுடைய சூழ்நிலைலாம் அப்படி இருக்குது. ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்னா எஸ் லார்ட். என்னதுங்க? எஸ் லார்ட். வேற எந்த மறுமொழியே கிடையாது. ஆண்டவரே நீ சொல்லிட்டீர்னா அது என் வாழ்க்கையில் அப்படியே, அது என்ன வந்தாலும் சரி. வேதரெல்லாம் படகை நின்றுட்டு இருக்கிறான், விட்டுட்டு என் பின்னாடி வாப்பான், அப்படியே படகையும் வலைகளையும் விட்டு அவர் பின் சென்றார். ஆண்டவரே என் சொந்த படகு, என் சொந்த வலை இல்லை, அப்படியே விட்டு யாருன்னா எடுத்துட்டு போட்டோம். அதை விட இவர் மேன்மையானவர். அல்லேலூயா. இவர் காட்டுற பாதைகள் மேன்மையானது. ஆமென். அப்படி வந்துடணும் அவர் பின்னாடி. ஒரு பிள்ளையை போல வந்துடணும், ஃபாலோ பண்ணிடணும். சின்ன பிள்ளையை போல நம்மளை ரொம்ப மிகப்படுத்தி எண்ணிக்கூடாது. நான் ரொம்ப பெரிய ஆள், நான் நினச்சேன்னா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த எண்ணங்களை ஒரு நாள் வைக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் உங்களை தாழ்மையாக வைங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட பரவாயில்லை, நம்மளை பற்றி யாராவது சொன்னால் கூட தாழ்மையை எடுத்துகிட்டு போங்க. என்ன நஷ்டம் வந்துட போகுது நம்மளுக்கு? சொல்கிறவங்களுக்கு அது லாபம், நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏதோ அவங்க ஒரு ஆதாயத்தை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஒரு பிள்ளைய போல உன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இப்போ யாராவது அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவானா பட மாட்டானா? இவங்களுக்கு புரியாது சீஷர்களுக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கானுங்கல்ல.
நீங்களும் உங்களை ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, அப்படி ஒப்பு கொடுங்க. ஒரு பிள்ளையை போல, ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே ஆண்டுட்டு அப்படி அப்படி வாழ்ந்து பாருங்களேன். என்னதான் இப்போ எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. என்னதான் அவங்க வளர்ந்தாலும் அதுங்க எனக்கு குழந்தைகள் தானே, என் பிள்ளைகள் தானே. அப்படி தான் அந்த கண்ணோட்டம் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவங்க பிள்ளைகள் பெற்றா ஒரு 50 வயசானா கூட நான் பார்க்கும்போது அவள் எனக்கு மகள் தான், எனக்கு பிள்ளை தான். அதுபோல் தாங்க ஆண்டவருடைய பார்வையும். நம்ம எவ்வளோ வயசில் பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் அவர் முன்பாக நம்ம எல்லாம் பிள்ளைகள் தான். ஆமென். அப்போ தாழ்த்தணும், ஒரு பிள்ளைய போல தாழ்த்தணும், ஒரு நாய்க்குட்டியை போல தாழ்த்தணும். இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாள், மரியாளுக்கு தேவதூதன் சொல்லியாச்சு, மா நீ கிருபை பெற்றவள். நிறைய பேர் ஆசிக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கிருபை பெற்றவள்னா என்னன்னே தெரில. இவங்க போய் கையேந்தி நிற்கிறாங்க, மரியாளே மரியாளே நாங்களாம் ரொம்ப பாவம், ஏதாவது இருந்தால் போட்டு அனுப்பும். நாங்கள் ஆனால் மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. பைபிளில் அவங்கெல்லாம் சரியாக தான் சொல்லிட்டாங்க, கவனிக்கிறவங்க சரியாக கவனிக்கல, ஜனங்களை தவறாக வழி நடத்திட்டு போகிறாங்க. மரியாளை தேவதூதன் உன் கர்ப்பத்தில் பிறக்கிறது தேவகுமாரன் என்னப்படும், இயேசுன்னு பேரிடு, அவர் எல்லா மனுஷனுடைய பால் நீக்கி ரட்சிப்பார் எல்லாம் சொல்லிட்டு என்னாச்சு, அவன் போயிட்டான். ஆனால் இப்போ மரியாளுடைய இறுதி எப்படி இருக்கு? 46ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது மரியாள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. யாரை மகிமைப்படுத்துறாங்க? ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? மரியாளை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. மரியாளை இவங்க மகிமைப்படுத்துறாங்க, ஆனால் மரியாள் யாரை மகிமைப்படுத்தினாங்க? கர்த்தரை. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. நான் தான் தேவனுடைய குமாரன், என் கர்ப்பத்தில் பிறந்தால் நான் பெரியாள் கிடையாது, நான் பெரியாள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால தான் கிருபை பெற்றவளேன்னு சொல்லியாச்சு மரியாளை பார்த்து. யாராவது ஆர்சிக்காரங்களாம் அவங்ககிட்ட பேசினாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம். அவங்க சொல்லுவாங்க, அம்மா இல்லாத புள்ள வந்துட்டாரான்னு கேட்பாங்க. இது ஒரு கேள்வியை மறக்காமல் கேட்பாங்க. அதான் ஒன்று கேட்க தெரியும், வேற ஒரு கேள்வியும் கேட்க தெரியாது அவங்களுக்கு. இதை ஒன்று கற்றுக் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க சர்ச்சில். அதனால் இதை கேள்வி கரெக்டாக கேட்டுருவாங்க. அம்மா இல்லாத புள்ள வந்துட்டாரா? அது உலகத்தில் யாருமே வர முடியாது சார். ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, அந்த கலெக்டருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க சேரில் அம்மா உட்கார விட முடியுங்களா? இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் நேராக கலெக்டர் போனால் முன்னாடி 4 பேர் ஓடுவாங்க, பின்னாடி 4 பேர் ஓடிடுவாங்க. ஐயா கலெக்டர் வந்துட்டாருன்னு ரூமெல்லாம் திறந்து விட்டு ஐயா உட்கார வச்சு ஐயா உத்தரவிட்டால் நடக்கும். நேராக அவங்க அம்மா வராங்க, கலெக்டரு நான் தான் உங்கள் அம்மா, போம்மா வெளியில். நீ கலெக்டருக்கு அம்மானா எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். நீ அங்கே விட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது. அந்த மாதிரி தான் இயேசுவை நீ பெற்றெடுத்தாலும் சரி, இயேசு மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை இன்னும் கண்ணின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க, கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் யோசிப்பு கல்யாணம் 5 பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவங்கள இன்னும் கண்ணிங்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு கண்ணு தெரியுமா, காது கேட்குமா? பைபிள் படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? அவங்க கண்ணியே கிடையாது. அவங்க திருமணமானவர்கள், இயேசுக்கு பிறகு அவங்க இட் இஸ் மேரிடு உமன். அவங்க மரியாள், அவங்க கல்யாணம் ஆனவங்களை பற்றி இன்னும் கண்ணின்ட்டு கிடக்குறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? என் ஆத்துமா. அடுத்த வசனம் பாருங்க, எது 48 வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இருங்க என்ன சொல்றாங்க? அடிமை நானுன்றாங்க. அன்னைக்கு 2 வீலரில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஓஎம்ஆரில். அந்த இடத்துல ஒரு பெரிய மாதா சிலை ஒன்று வச்சிருக்கு ரோட்டில். அது கீழே ஒரு சிமெண்ட் தேட்டு, 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த ரோட்டில் முட்டி போட்டுக்கிட்டு அந்த சிலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பாவம் இல்லை? அந்த நடு ரோட்டில், அந்த ஹைவேஸில் அந்த சிலையை பார்த்து இவங்க 2 பேரும் மாதா சிலையை பார்த்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களும் முட்டி போட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு நிற்கிது. இந்த கண்ணீரை ஏசுக்கிட்ட வடிச்சின்னா அது ஒரு பலன் இருக்கும். எவ்வளோ நாட்கள் வீணா போது பாருங்க. அந்த சிலை இவங்கள பார்க்கல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அது அப்படி வடிவமைச்சிக்கிறாங்க. அது எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 பிள்ளைங்க முட்டி போட்டுக்கிட்டு இருக்குன்னு கீழே கூட பார்க்கல. அதல்ல மரியாள், இதான் மரியாள். இந்த மரியாளை பாருங்க, நம்முடைய அடிமையின் சொல்லுங்க, நான் ரொம்ப தாழ்மையா இருந்தேன்றா மரியாள். ஏன் அப்ப மரியாள் காலத்துல பெண்களே கிடையாதா? மரியாள் மட்டும்தான் இயேசுக்கு தாயாகிற தகுதியோடு இருந்தாங்களா? கிடையாது. கிருபை எல்லாம் சொல்லுங்க, கிருபை. அல்லேலூயா, கிருபை.
தேவன் உனக்கு கொடுக்கறதெல்லாம் கிருபை. நீ நினச்சி கூடாது நான் தான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் போல, நான் தான் ரொம்ப தகுதியாக இருக்கிறேன் போல, என்கிட்ட தந்துட்டாரு. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், சபை நடத்துகிறேன், ஆனால் நான் தான் எல்லாம் தகுதி இல்லைங்க. கிருபை, கிருபையினால கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. அதை தான் மரியாதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் தம்முடைய அடிமை என்ன சொல்றாங்க? நான் கடவுளுக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை. தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்து தான் அந்த கிருபையை தேவன் தந்தார். எந்த கிருபையை? தம்முடைய குமாரனையே மரியாளுடைய கற்பத்தில் சுமக்கும்படியான ஒரு கிருபையை பிதாவாகிய தேவன் எதை பார்த்து தந்தாராம்? மரியாளுடைய தாழ்மையை. எவ்வளோ ஒரு கிரேட் பாருங்க. அந்த அம்மா எவ்வளோ தாழ்மையாக இருந்துக்காரு. அவ்வளோ பெண்களை பார்த்த பிதா எந்த பெண் என்னுடைய குமாரனை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறான்னு பார்த்தா, ஆண்டவர் வச்சுக்கிற அந்த குவாலிஃபிகேஷனில் அழகு இல்லை, திறமை இல்லை, அறிவு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, குடும்ப பின்னணி இல்லை, அந்த இடத்துல எந்த வேற எதையும் பார்க்கல, தாழ்மையை பார்த்தார். ஆமென். தேவன் உயர்த்துறாருன்னா தாழ்மையை பார்த்தா உயர்த்துவார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு அவங்க தாயாகிற அளவுக்கு உயர்த்தப்பட்டாங்கன்னா அது மரியாளுடைய தாழ்மை. அல்லேலூயா. அதே இன்னொரு வசனம் அவங்க சொல்றாங்க பாருங்க, 52ஆம் வசனம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருந்த காலத்துல எவ்வளவு பலவான்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் நினைக்காதவர் இந்த தாழ்மையான என்னை உயர்த்தினார், தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. எல்லாம் பாடுங்க. ஓடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. எஸ் லார்ட். ஓடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. பாடுவோம் ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி, வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி, பசிந்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. பாடுவோம். எஸ். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. Yes, Father. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. அப்பொழுது மரியாள் என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ
இது முதல் எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்பார்கள். மரியாள் என்ன சொல்லணும்? பாக்கியவதின்னு சொல்லணும். அதை சொல்றத விட்டுட்டு மரியாளே மரியாளேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா? அவங்களால முடிஞ்சா செய்வாங்க, அவங்களால முடியாத அவங்க எப்படி செய்ய முடியும்? ஆனால் எல்லாம் செய்யக்கூடிய வல்லவர் இருக்கிறார் இல்லையா? இப்போ யோவான் ஸ்நானன்கிட்ட எல்லாரும் போய் கேட்குறாங்க, நீர் தீர்க்கதரிசியானவரா, நீர் கிறிஸ்துவா, எனக்கு சொல்லும். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்கே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இயேசுவை குறித்து அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த அற்புதமான காரியங்களில் அந்த யோவான் ஸ்நானங்கிட்ட வந்து கேட்குறாங்க பாருங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. 1:25. அவர்கள் யோவான் 1:25. அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல. அதாவது 21ஆம் வசனத்தை கேட்குறாங்க. அப்பொழுது அவர்கள் நீர் கிறிஸ்துவும் அல்ல. இல்ல 21. அப்பொழுது அவர்கள் பின்னை யார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவனல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். தீர்க்கதரிசிங்க அவன். இன்னைக்கு தீர்க்கதரிசி இல்லைனா கூட முன்னாடி த ப்ராப்பர்ட் என்னது சொல்லும் போதே ப்ராப்பர்ட். ஆனால் இவன் தீர்க்கதரிசி. இவன் யாருங்க? தீர்க்கதரிசி. இவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? 20ஆம் வசனத்தில் அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல. நான் யாரு? நான் கிறிஸ்து அல்ல. அப்புறம் சொல்றான் நான் எலியாவும் கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் நான் தான் எலியா. கேட்டிங்களா? பார்த்தீங்களா? யாரோ தெரியலையே பாஸ்டர். நாங்கள் யூடியூப்பில் இட்லி எப்படி சுடுவது, வடை எப்படி சுடுவது, சட்னி எப்படி அரைப்பது, கிட்னி எப்படி எடுப்பது, சிலர் அதை கூட பார்க்கறது கிடையாது. ஐ டோன்ட் கேர். ஆனால் மாசமான ஒரு நெட்டை போட்டு ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து ஏர்டெல்காரன் அனுபவமாக ஒரு 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 இதை கொடுத்தா கூட என்னத்துக்கு நமக்கு அவனுக்கு லாபம் சம்பாதிக்கட்டும், நமக்கு தான் நமக்கு வேண்டான்னு. சரி, அது மூலமாக ஏதோ ஒரு ஆவிக்குரிய செய்திகளை கேட்டு வசனங்களை எடுத்து பார்ப்போம். இல்லை, இப்போ சொல்லிட்டு இருக்கிறார் நான் தான் எலியாங்கிறார். சரி, ஓகே, அதுக்கு அதை பார்த்துக்கிட்டோம். எலியாவோ இல்லை எலியோ நமக்கு தெரியல. அப்பேற்பட்டனே சொல்லிட்டான் நான் எலியா அல்ல, நான் கிறிஸ்துவும் அல்ல. சரி, இப்போ அவங்க மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா 25ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல. யாருக்கிட்ட? யோவான் ஸ்நானங்கிட்ட கேட்குறாங்க. நீர் எலியாவும் அல்ல தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். கேட்ட உடனே அவன் சொல்றான். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பின்பகுதி வாசிங்க அதே வசனத்துல நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவிலே இருக்கிறார். அவர் எனக்கு பின்வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் எல்லாம் சொல்லுங்க நான் பாத்திரனே அல்ல. எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் ஆண்டவர் வரம் கொடுத்து பிசாசு ஓட்டுற வரம் கொடுத்துட்டாவே நம்மளை கையில் பிடிக்க முடியல. அதுக்கு எத்தனை வால் போஸ்டர், எத்தனை விளம்பரம். ஐயா இன்றைக்கு 7 பிசாசுகளை துரத்தி ஐயா அவர்கள் இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஏசு எவ்வளோ பிசாசை துரத்தி அவர் ஓய்வே எடுக்கல. வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தான்னு வேதம் சொல்லுது. நம்ம ஒரு பிசாசை துரத்தியே ஒரு வாரம் ஓய்வு தேவை. ஏன்? அதுக்கு எவ்வளோ ஜெபம் பாஸ்டர். பிசாசை துரத்துறதுக்கு விசுவாசம் தான் தேவை. எல்லாமே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடிடணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ யோவான் சானை கேட்குறாங்க, அப்பா நீங்கள் வந்து பண்ண பிரசங்கமெல்லாம் எங்களை அதிர செய்து இவ்வளோ மகிமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க, எங்களை பயங்கரமாக பேசுகிறீங்க, எங்களை இப்படியெல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு அழைக்கிறீங்க. இப்படி ஒரு பாஸ்டர் கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? எடுக்கல்ல அடி அந்த மேல இவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்ன விரியன் பாம்பு குட்டியேன்னு கூப்பிடுவார். என்ன கூப்பிடுவார் அவரு?
அவ்வளோ தைரியம் இருக்குமா அந்த ஆளுக்கு. இவர் என்ன சொல்கிறார் யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு கூப்பிட்டாலும் சாதாரணமான இல்லை, எல்லாம் பிரதான ஆசாரியர்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். சரி வந்து எப்போ போய் அவர் யாருன்னா கேட்டு வாங்கப்பான்னு பரிசேயர் அனுப்புகிறாங்க. இங்கே வந்தால் இவர் இன்னும் சொல்கிறார், நான் யாருமே கிடையாது, நான் சாதாரண ஒரு வேலைக்காரன், கிறிஸ்துவுக்கு முன்னாக வந்தவன், வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாக இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றான். 27ஆம் வசனத்துல, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல என்றான். சொல்றான், அவர் பாதரட்சின் வார கூட தொட எனக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு எத்தனை ஆட்டம் எத்தனை பாட்டம். ஒரு பாட்டு தாளந்து கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு பாடல்களா எழுதி அதில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி போடாத இதுவெல்லாம் என்ன சொல்லுவாங்க அது பேர், மெட்டு எல்லாம் போட்டு கீட்டு, அடேங்க அப்பா என்ன ஆட்டம் என்ன பாட்டம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், எது கொடுத்தாலும் சரி எல்லாம் தேவ கிருபை. அல்லேலூயா. நீங்க உங்களை யாராவது ஏதாவது சொன்னாலும் என்ன சொல்லணும், எல்லாம் தேவ கிருபைங்க. ஜெபம் பண்ணிக்கங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல சமையல் பண்ணுறீங்க, நல்ல அருமையான ருசி உள்ள ஒரு உணவு சமைச்சு கொடுத்தீங்க, பாராட்டும் போது எல்லாம் கிருபை பாஸ்டர், கர்த்தருடைய கிருபை அப்படி சொல்லணும். ஆமாம் பாஸ்டர், என்ன மாதிரி யாரும் சமைக்க முடியாது பாஸ்டர், எங்கள் மாமியாரே என்கிட்ட தோற்றுருவாங்க, நேராக மாமியார்கிட்ட போயிடுறது அப்புறம் பிரச்சனைக்கு. ஆடி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீ சமைச்சிருக்கேன்னா கர்த்தருடைய கிருபை. நேற்று ரசத்துக்கு உப்பு போடலை, நீ கரெக்டாக போட்டிருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. சோத்திரம். ஏதோ ஆண்டவர் எனக்கு தந்த கிருபையில் நல்லா செஞ்சுருக்கிறேன், பாராட்டுவாங்க. நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் பாராட்டும் பொழுது தாழ்மையாக எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தயவு. அவ்வளோ பெரிய யோவான் ஸ்நானகனே தன்னை தாழ்த்துகிறான், அவ்வளோ பெரிய மரியாளே தன்னை தாழ்த்துகிறாள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன, ஒருவன் சிறு பிள்ளையை போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, லூக்கா 18:10-14 வரை. அந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க. 2 பேர் ஜெபமும் வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தர் ஜெபம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒருத்தர் ஜெபம் ரொம்ப தாழ்மையாக இருக்குது. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. லூக்கா 18:10 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, அவன் என்ன சொல்றான், தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் பக்கத்துல ஒருத்தன் பிரேயர் பண்றான், அவனை கை காட்டுறான், இதோ பக்கத்துல இருக்கிறான் பாருங்க, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். அடேங்கப்பா, என்ன அருமையான பிரேயர்ல ஆண்டவரே மெய் சிலுத்துருவார். இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க டிவியில் பண்ற ஜெபத்தெல்லாம் கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கே பிரமிப்பாருக்கு. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா. புதுசாக ஜெபம் பண்ணுறாங்கப்பா, புதுசாக நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, வேதத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க. இதை தவிர வேற ரூட்டில் போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தேவன் சொல்லி கொடுக்காதவைகள். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவ உலகத்தில் தேவன் சொல்லி கொடுத்தவைகள் எல்லாம் மறந்தார்கள், தேவன் சொல்லி கொடுக்காதவைகள் எல்லாம் முன்னணியில் வச்சிருக்கிறாங்க. வேற கிறிஸ்மஸ் வருது, வீட்டுக்கு வீடு நம்ம ஸ்டாரை தொங்க விட்டு, அப்புறம் ட்ரீஸ் வச்சு கரெக்டா, அப்புறம் குடில் அமைச்சு பார்த்தா ஏசு நேத்தா பிறந்தா மாதிரியும். அவர் பிறந்து 2025 வருஷம் வரப்போகுது. உண்மையிலே அவருக்கு அவர் பிறந்தார்ன்றது உண்மை, அதை விசுவாசிக்கணும். அந்த நாளில் இயேசு பிறந்ததை மனசில் ஏற்றுக்கணும். எனக்காக பிறந்தார், உண்மை என்னங்க. ஆனால் அதற்காக என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வித்தியாசமாக தேவன் சொல்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதை விட கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடணும், 4 பேருக்கு நன்மை செய்து கொண்டாடுங்க. 4 தேவனை அறியாதவங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல பிரியாணி கொடுங்க. நம்மளே ஃபுல் கட்டு கட்டி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கட்டும், நாளைக்காவது கொஞ்சம் அதை கொஞ்சம் கடாயில் வறுத்துக்குவோன்னு வறுத்து. கிறிஸ்மஸை உண்மையாக கொண்டாடுறீங்கன்னா ஆண்டவர் அறியாதவங்களை அழைத்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க உங்கள் வீட்டில். ஆமேன்னு சொல்லுங்கள், இன்வைட் பண்ணுங்கள், வாங்க எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறேன், வாங்க வந்து கலந்துங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கேக் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுங்க. இப்படி வருஷம் கூப்பிட்டு பாருங்கள். ஒருத்தர் விமானத்தில் பயணம் பண்ணி கொண்டிருந்தார்,
அவர் பக்கத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் அமர்ந்திருந்தாங்க. வரிசை பிரகாரம் தான் ஆர்டர் எடுப்பாங்க விமானத்தில். அப்போது இவருக்கு அடுத்து தான் அந்த அம்மா சீட்டு நம்பர். இப்போ இவர் வந்து ஆர்டர் பண்ண சிக்கனோட சிக்கன் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு சிக்கன் தேவை. அப்போ பணிப்பெண் கேட்குறாங்க, இந்த சீட்டோட சிக்கன் ஆர்டர் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு வேறு என்ன வேணும் கேளுங்க தரேன். நோ நோ நோ, ஐ வாண்ட் சிக்கன் ஒன்லி. அந்த அம்மா அடம் பிடிக்குது. பக்கத்தில் இவர் கிறிஸ்தவர். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நோ நோ நோ, ஐ வாண்ட் சிக்கன். நீ விமானத்தை எங்கேயாவது இறக்கு, 4 கோழியை பிடி வறுத்து கொண்டா. விமானத்தை எந்த காட்டில் இறக்குறது? அது அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்குது அந்த அம்மா. ஐ நோ, ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட் சிக்கன் ஒன்லி, ஐ லைக் சிக்கன். இவர் பார்த்தாரு, ப்ளீஸ் என்னுடைய ஆர்டரை இவங்களுக்கு கொடுத்துருங்க சிக்கனை. அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஹே, வாட்ஸ் யுவர் நேம்? அவங்க ஒரு தேசத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் ஒரு மாநிலங்கள் இருக்கிறாங்க. அவங்க வேறு மாநிலம் அப்படியே பேசிக்கிட்டாங்க. அவங்க விசிட் கார்டு பரிமாறம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் ஒரு நாள் அவங்க ஒரு கிறிஸ்மஸ்க்கு அவங்களை அழைத்தார். அந்த இஸ்லாமிய பெண் வந்தாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு நல்ல கேக் கொடுத்து, நல்ல அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஜீசஸை பற்றி சொன்னார். இப்படி ஒரு நல்ல உறவு. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். இது நடந்த ஒரு உண்மை. ஒருத்தர் தன்னுடைய சாட்சி சொன்னதை சொல்கிறேன். இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. கிறிஸ்மஸே நம்ம எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? மச்சான் வருது, மறந்துடாத. ஏற்கனவே அதில் போய் தான் நாரி போய் கிடக்கிறோம். நம்ம கிறிஸ்மஸையாவது நல்லா கொண்டாடுங்க. சந்தோஷமாக, அன்பாக, பரிசுத்தமாக 4 பேருக்கு அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து எதையாவது ஒரு 4 பேரை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க 4 பேரை கூப்பிடுங்க, வாங்க. ரொம்ப ஏழையாக இருக்கட்டும், ரொம்ப அவங்க இதுவாக அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒரு சின்ன சிம்பிளாக கூட செய்யுங்க. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி என்ன கொடுக்குறீங்க? இன்றைக்கி இயேசு கிறிஸ்மஸுங்க. கிறிஸ்மஸ் என்றால் இயேசு உனக்காக எனக்காக பிறந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாழ்மையின் அடிமையாய் பிறந்தார். இயேசு சும்மா மன்னனா பிறக்கல, பிரபுவா பிறக்கல, ராஜாவா பிறக்கல. ஒரு தச்சனுக்கு இந்த அவர் குடும்பத்தில் யோசேப்பு தச்சன் அல்லவான்றாங்க. என்னுடைய தாய் மரியாள் அல்லவா, என்னுடைய சகோதரனுடைய மத்தியில் இருக்கிறார்கள் அல்லவா, இவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு சாதாரண மேன். இயேசு அந்த நாளில் பார்த்தவங்களுக்கு இவர் ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி நிற்கிறார் இயேசு. நீங்களே இருந்தால் கூட ஏற்றிருக்க மாட்டீங்க. நீங்கள் கூட, உங்களை கூட சொல்கிறேன், இன்றைக்கி இயேசுவேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களாக இருந்தால் கூட அன்றைக்கி அவர் மணி இருந்தால் இயேசுவை ஏற்றிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு அடிமையின் ரூபம், அப்படி ஒரு தாழ்மை. ஆனால் தான் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும். அவரே தாழ்மையாக இருந்தார். உலகத்தில் எந்த மேன்மையும் பாராட்டல, எல்லாவற்றுக்கும் பிதாவின் பேரை சொன்னார். இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற பிதா பெரியவர்னு சொன்னார். எனக்குள்ள இருக்கிற பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார்னு சொன்னார். எனக்குள்ள இருக்கிற பிதா எனக்குள் வல்லவராய் இருக்கிறார்னு சொன்னார். தன்னை வல்லவர்னு சொல்றதை காட்டிலும் என் பிதா வல்லவர்னு சொன்னார். தன்னை பெரியவர்னு சொல்றதை காட்டிலும் தான் பெரியவராய் இருந்தும் அவர் பெரியவராய் இருப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு உலகத்தில் வந்தவராய் இருந்தும் தான் பெரியவராய் இருந்தும் என்னில் இருக்கிற பிதா பெரியவர்னு சொன்னார். அல்லேலூயா. தன்னை ஒரு நாள் மேன்மை பாராட்டவே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். இந்த 2 பேரும் போய் ஜெபம் பண்ணும்பொழுது பக்கத்தில் என்ன சொல்கிறோம்? அந்த இருக்காம பாருங்க, ரொம்ப மோசமானவங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது மோசமாக உட்காந்தா கூட அவங்கள அப்படி நினைக்காதீங்க. அவங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை தேடி வரல. ஒரு சபைக்குள்ளே ஒருத்தர் வந்து உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா இயேசுவை தேடி வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்மளே இல்லை. நம்மளால் ஒன்றும் அவங்களுக்கு செய்ய முடியாது, அவங்கள உயர்த்த முடியாது, அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவால் முடியும். அவங்க இயேசுன்ற பாத்திரம் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. சுகத்துக்காக கண்ணீர் வடிப்பாங்க, தேவைக்காக கண்ணீர் வடிப்பாங்க, ஏதோ அவங்க குடும்ப பிரச்சனை கண்ணீர் வடிப்பாங்க, ஏதோ ஒன்றுக்காக போய் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருமா ஊற்றுறேன்னு சொல்லி அன்னாலை போல வரக்கூடிய இருக்கிறாங்க. அப்படி வந்தவங்களை ஒரு நாளும் தேவன் வெறுமையாய் அனுப்பினதில்லை. இதே சபையில் எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வந்தவர்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்திருக்கிறார். அவங்க தான் தேவனை மறந்துட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்ய மறக்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு கொஞ்சம் உயர் வந்த உடனே, கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் கிடைச்ச உடனே அவங்க பறந்துடுறாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக வந்தபோது நன்மை செய்தார் இல்லையா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் வந்து தேவனுக்கு பொல்லாப்ப செய்தான், தேவனுக்கு விரோதமாக.
அவனை குறித்து தீர்க்க தரிசனம் நீங்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம்லாம் வாசிச்சு பாருங்க. அவன் மனைவி எசபேல் ஒரு பாகாலின் தீர்க்க தரிசன தலைவி. அதனால பாகால்களை வைத்து பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆகாப்புக்கு தேவன் தீர்க்கதரிசியின் மூலமா ஒரு பெரிய தண்டனையை சொல்றார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து 17 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21 மாகாணங்களுடைய 17 கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். யாருக்கு வந்த தீர்ப்பு இது? ஆகாபுக்கு. எப்படி என்ன சொல்றாரு? இவன் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறான். அந்த திராட்சை தோட்டத்து மேலே எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு உரிமையாளர் பேர் நாபோத். அவங்ககிட்ட கேட்குறான், அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுப்பா, உனக்கு வேறு லேண்டு தரேன். அப்போ அவன் சொல்கிறான், இது முன்னோர்கள் எனக்கு கொடுத்த சொத்து, எனக்கு தரமாட்டேங்கிறான். உடனே இவன் போய் வீட்டில் அப்படியே சோகமாக படுத்துக்கிறான். உடனே அவன் மனைவி எசபேல் வரா, என்ன சோகமாக இருக்கிறீர்? இந்த மாதிரி நல்ல மனைவிகள்லாம் உலகத்தில் பார்க்கலாம். ஆமாம், புருஷன் எதுக்கு சோகமாக இருக்கிறாருன்றதான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ என்னங்க, அவர் திடீர்னு வேற ஒன்று கூட சோகமாக இருப்பார், ஒன்று நம்ம நிறைவேற்றி வச்சிடணும். ஆஹா, என்ன அருமையான மனைவி. என்னங்க, எனக்கு எதுவும் போடுறதுக்கு பணங்கன்னு இல்லையா? ஆமாம்மா, பணம் இல்லாமல் சரி நான் தரேன், நீங்கள் எதோ போகிறக்க அப்போ கடுக்கட்டப்பா முளகட்டப்பா சீரகட்டப்பாலாம் எல்லாம் நம்ம பேங்க்கு தான், எல்லாம் சேர்த்துக்கிட்டு வச்சிருப்பேன், எடுத்து தரேன். போயிட்டு சந்தோஷமாக வந்து என்னை 4 மிதி மிதிச்சிங்கன்னா நான் திரும்பவும் அதெல்லாம் மறந்து உங்கள் காலை தடவி திரும்பவும். ஆனால் இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற வரை நம்ம நாடு நல்லா இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் புருஷன் தப்பு பண்ணால் கண்டிங்க. என்னங்க, கண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கு உண்டு. புருஷன் தப்பு பண்ணுறாருன்னா அதுக்காக வேடிக்கை பார்க்கக்கூடாது. இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டான், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். நீர் யார்? ராஜா அல்லவா? நீ போய் நம்மகிட்ட கேட்கலாமா? கம்முனருங்கன்னு சொல்லி ஒரு 4 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி நாபோத்தை கொண்டு வந்து ராஜாவுக்கு விரோதமாக அவன் ஏதோ பேசினான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி நாபோத்தை கல்லெறிஞ்சு கொன்று புதைச்சாச்சு. இப்போ போங்க, அவன் இல்லை, நீங்கள் போய் எடுத்து போலி டாக்குமெண்ட் போட்டு நீங்கள் உங்கள் பேரில் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ யார் பேரில் வந்து சொத்து? கர்த்தர் பார்க்குறாரு. அநியாயம் பண்ணியா நீ ராஜ சிங்காசனத்தில் உட்காந்து அநியாயமாக பண்ணிட்டு கிடக்கிறேன்னு சொல்லி இப்போ தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. என்ன வந்து எலியா வர்றாரு. எலியா வந்து என்ன சொல்கிறாரு? நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ. இவன் கொலை செய்தது யாருக்கும் தெரியாது, இவன் மனைவி கொலை எலியாவுக்கு தெரியும். எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், போ, கொலை பாதகர்கள் இவங்க. இப்போ என்ன சொல்கிறான்? நாபோத்தின் ரத்தத்தை எங்கே அவனை கல்லால் அழிச்சு கொன்னீங்களோ, எங்கே ரத்தத்தை சிந்தினானோ அதே இடத்துல ஆகாபினுடைய என்ன பண்ணோம்? ரத்தம் நாய்கள் நக்கும். இப்படி ஒரு தண்டனை உலகத்தில் யாருக்காவது பார்த்துருக்கிறீங்களா? உடனே இவன் என்ன பண்ணானா? இல்லை அப்புறம் இவர் போய் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் கேட்டோம், இன்னும் நிறைய இருக்குது, அந்த வசனங்கள்லாம் படிக்க நேரம் இல்லை. எசபேல் குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வாசித்து பாருங்கள், இப்படியெல்லாம் உலகத்தில் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு. ஆனால் இப்போ இவர் இந்த சொல்லி முடித்த உடனே 27ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஆண்டோட கோபமே என் மேல வந்துருச்சு, அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நீதிமான கொன்று அவன் ரத்தத்தை சிந்தி அவன் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளோ பெரிய பாவம். இப்போ தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் என்னை கடிந்து கொண்டாரே, அதுவும் என் மேலே இப்படிப்பட்ட சாபம் வரும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணான்? வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டான், உபவாசம் பண்ணி கொண்டான். ரெட்டுனா என்னது? சாக்கு உடை போட்டு படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 29ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி எலியா கிட்ட,
ஆகாப் எனக்கு முன்பாக ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை தன்னை கண்டாயா? தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக அவன் எனக்கு முன்பாக தன்னை தன்னை தாழ்த்துகிறபடியினால் தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர அந்த பொல்லாப்பை பண்ணாமல் வர பண்ணாமல் அவன் குமாரன் அவன் நாட்களில் குமாரன் நாட்களில் அவன் வீட்டின் அதை அவன் வர வீட்டின் மேல் வர பண்ணுவேன் பண்ணுவேன். நான் எப்படி பார்த்தா அவன் தண்டிக்கப்படணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை தன்னை தாழ்த்தி நியாய திருப்பியே தள்ளி போட வச்சிட்டான் பாருங்க. அப்ப தாழ்மைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. அதான் சொல்ல வரேன். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணலாமா பாஸ்டர், நானும் போயிட்டு ஒரு 2 சாக்கு போட்டு படுத்துக்கிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாரான்னா அப்படி இல்லை. இந்த தாழ்மை என்பது எந்த குற்றத்தின் முன்னாடி கூட தேவன் என்ன செய்யுது? அந்த தாழ்மையை பார்த்து உனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க வைக்குது. அவன் மேலே சொல்லிட்டாரு, இவன் இப்படியெல்லாம் நடக்கும், அவன் குடும்பத்துக்கு, அவன் மனைவிக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, அவன் சந்ததிகளுக்கெல்லாம் அது நடக்கும்னு சொல்லிட்டு அவன் தாழ்த்தினதுனால இப்போ என்ன சொல்றாரு? இல்லைப்பா இந்த தண்டனையை தள்ளி போடுறேன். அப்போ தாழ்மைக்கு என்ன இருக்குது? வலிமை இருக்குது. அந்த 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் ரொம்ப நல்லவன், நான் யார்கிட்டையும் பறிக்கலை, நான் யார்கிட்டையும் திருடலை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன். அதனால் ஆனால் பக்கத்தில் இருக்கிறான் பாருங்கள், இவனை நம்பாதீங்க, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் வந்திருக்கிறான் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஏதாவது உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவான், ஜாக்கிரதையாக இருங்க. என் ஆண்டவருக்கு தெரியாதா? என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்கள் அந்த வசனத்தில், அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? அவன் அல்ல இவனே. யாரை சொல்கிறாரு? அவன் அல்லனா யாரு? பரிசேயன். இவனேனா யாரு? ஆயக்காரன். நம்ம இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் பாவிகளாக தான் வாழ்ந்தோம். ஆனால் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றும், என்னை உருவாக்கும், உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் நம்மளை புது மனிதனாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கு. தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துறாராம். அதை சொல்லிட்டு ஏசு சொல்றாரு, வாசிங்க, அதான் ரொம்ப முக்கியமான வசனம். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நீங்க ஆண்டு சமூகத்தில் வரும்போது எனக்கு எல்லாமே இருக்குது, என்ன தகுதி இருக்குது, என்னால் அது செய்ய முடியும், அப்படி வராதிங்க. ஆண்டவர் எது கொடுத்தாலும் அதில் ஆண்டவரே இதை செய்வதற்கு என்ன ஒரு பாத்திரமா தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு பவுல் கலாத்தியருக்கு எழுதுறார். அதுதாங்க உண்மையான தாழ்மை. இந்த கொரிய தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெரியவங்க 2 பையை தூக்கிட்டு வந்தால் உடனே ஒரு விசுவாசி ஓடி ஒரு பையை வாங்கிக்குவாங்களாம். அவங்க யார் என்னன்னு தெரியாது. நம்ம எதில் பார்க்குற விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோமே. என்னங்க இந்த சிஸ்டர் கொஞ்சம் வர வர நம்மளை சபையில் மதிக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்னை மதிக்கலையே. அப்படி இல்லை, உங்களை மதிக்கிறதான இடம் இது இல்லை. நம்மளை எடை போடுற இடம் இது கிடையாது. நம்ம இன்னும் தாழ்மையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் கனம் பண்ணணும். அவங்கள எங்கே பார்த்தாலும் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க சிஸ்டர், ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஏதாவது காஃபி சாப்பிட்றீங்களா, கேட்டுருக்கிறீங்களா? நானே அடிச்சேன் பிடிச்சேன்னு ஓடிட்டு இருப்பேன் பாஸ்டர், இதில் வேற நான் எங்கத்த ஜூஸ் கேட்கறது. யாராவது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களை நிறுத்தி, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஏன் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது பிரச்சனையா, ஜெபம் பண்ணட்டுமா, நான் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை நடத்துவார், நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை நம்புங்க. இப்படி 4 வார்த்தை நல்ல ஆறுதலாக தாழ்மையாக பேசி பாருங்களேன், அவங்களுக்கு வர தோணும். நீங்கள் அவங்கள பார்த்து நீ என்ன நீ வர சரியே இல்லையே, நீ 4 வாரம் வந்த அப்புறம் பார்த்தா உன்னை ஆளை காணும், எங்கே சுற்றின்னு இருக்கிற நீ, என்ன பண்ணுற நீ அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதை விட அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க முன்னாடி ஒரு பிள்ளையை போல் பேசுங்க, ஒரு பிள்ளையை போல் பேசுங்க. 2 பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது மிட்டாய் இது கொடுத்துக்கும், இது மிட்டாய் அது கொடுத்துக்கும், அது கடிச்சு அது கொடுக்கும். நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மிட்டாயை வாங்கி 5 பேர் கடிச்சு சாப்பிடுவோம். நீங்கள் உண்மை தானே? ஆமாம், ஒரு மிட்டாய் 5 பேர் கடிச்சுக்குவோம். அவ்வளோ பிள்ளைகள். அப்போ கள்ளங்க அப்படி இப்போ
கவரில் போட்டு கொடுங்கங்க, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன் இல்லைங்க. அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ பிள்ளையினுடைய அனுபவம் வேற மாறுது. அப்போ சொல்கிறாரு, நீ இப்படி பெருமையாக ஜெபம் பண்ணாத, தாழ்மையாக ஜெபம் பண்ணு. ஜெபம் கூட தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவரே என்னை உயர்த்த உம்மால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, என்னை உயர்த்த உம்மால் ஆகும், என்னை நடத்த உம்மால் ஆகும். நான் ஒன்றும் இல்லைப்பா. எப்போவுமே தாழ்மையாக இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக. ஆமாம், எவ்வளோ ஆஸ்திகள் இருக்கட்டும், சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கட்டும், நம்ம எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருங்க, நல்ல பட்டப்படி படிச்சிருங்க, எவ்வளோ நல்ல ஒரு நாலேஜில் இருங்க, நல்ல திறமையானவங்களா இருங்க, அறிவாளிங்களா இருங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் சந்தோஷப்படுறார். ஆனால் அதை வைத்து உங்களை ரொம்ப பெருமை பாராட்டிக்காதீங்க, மேன்மை பாராட்டிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருங்க. ஆண்டவரே, நீங்களும் என் மனைவியும் என் குழந்தைகளும் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், உங்கள் முன்னாடி நாங்கள் பிழைச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள், உன் புருஷன் கர்த்தருக்கு தாழ்மையாக இருக்கணும், உன் மனைவி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டாதான் வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. என்ன பண்ணுறாரு? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அதிகமான கிருபை வேணும்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னும் எனக்கு கிருபை வேணும், இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. அப்படியே எழுந்து நிற்போம். கிருபை தாருமே, எல்லாம் கேளுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார்னா யாருக்கு அளிக்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் கிருபையை அதிகமாக அளிக்கிறாராம். அதிகமான கிருபை வேணுமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் எதையும் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லைப்பா, உம்முடைய கிருபையில் நான் இருக்கிறேன், உங்கள் தயவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பாட தாழ்ந்து கொடுத்தீங்களா? கிருபை. ஜெபிக்க தாழ்ந்து கொடுத்தீங்களா? கிருபை. ஊழியசியை தாழ்ந்து கொடுத்தீங்களா? கிருபை. வரம் கொடுத்தீங்களா? கிருபை. சபையில் என்ன ஒரு சாட்சியாக வச்சிருக்கிறீங்களா? கிருபை. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா ஒரு கிருபை, வேற ஒன்றும் இல்லை. என் முகத்தை பார்த்து, என் திறமையை பார்த்து, என் அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து என்ன உயர்த்துகிற தேவன் அல்லப்பா. மரியாதை போல நாங்களும் சொல்லுகிறோம், இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்க தாழ்மையா இருங்க, ஒரு பிள்ளைய போல, ஒரு நாய்க்குட்டியை போல அவருக்கு முன்பாக அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. இயேசுவே, நான் ஒன்றும் இல்லை, உங்க பாதத்தில் நான் ஒன்றும் இல்லைப்பா, என்ன ஆண்டவரே நீங்க நிரப்ப வல்லவர், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பதாங்க ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை எழுப்பி கட்டும், நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ரட்சிப்புக்காய் நன்றி. அதை ஒரு நாளும் வீணாய் விருதாவாய் நாங்கள் விட்டுவிடாதபடி எங்களை ஆசீர்வதியும். உங்க இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.